நம்ம சிஎஸ்கே அணி இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு 49வது ஐபிஎல் மேட்சை நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் துவங்க போற இன்னைக்கு காலையில பஞ்சாப் அணியில பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பஞ்சாப் அணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த மாற்றத்தை பாத்தீங்கன்னா தற்போது நம்ம MS தோனி அவரே எதிர்பார்க்கல. பஞ்சாப் அணியின் கேப்டனான சாம் கரன் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு நம்ம தோனி அவருக்கே இன்னைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த வகையில் இந்த பிரச்சனையை தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள சமாளிக்க நம்ம தோனி அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவசரமான முக்கிய முடிவை இன்றைய ஆட்டத்துக்காக நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பஞ்சாப் அணி அவங்க எடுத்திருக்க அந்த அவசர முடிவு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் கடைசி 4 ஆட்டங்கள் முக்கியமான கேப்டனாக இருக்கிற சிக்கர் தவான் அவர் கேப்டனாக செயல்பட முடியல. இன்ஜூர் காரணமாக அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு. சாம் கரன் அவர் தான் பஞ்சாப் அணியை கடைசி 4 ஆட்டங்களாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதில் ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் சாம் கரன் அவரால் அடைய முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க 4 ஆட்டங்கள் கழிச்சு இன்னைக்கு மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிரான மேட்ச்ல தற்போது இன்னைக்கு கேப்டனா பஞ்சாப் அணி பக்கம் களம் இறங்க போறதே சாம் கரன் கிடையாது. சிக்கர் தவான் அவர் தான் சிஎஸ்கே அணிக்கு எதிராக கேப்டனா இன்றைய மேட்ச்ல கம்பேக் தர இருக்காரு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்க தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணி எதிர்பார்க்காத முக்கியமான நம்ம MS தோனி அவரை எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஷாக்கிங் தகவல் தான் இது நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பஞ்சாப் அணி அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கப்பு ஜெயிக்கல அப்படின்னாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிரான அவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸை எடுத்து பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக சம பலத்துடன் நம்ம சிஎஸ்கே அணியை எதிர்த்து விளையாண்டுருக்காங்க. முக்கியமாக கடைசி 5 ஆட்டங்கள் பஞ்சாப் அணி 4 ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அணி ஒரே ஒரு ஆட்டம் தான் பஞ்சாப் அணிக்கு எதிராக ஜெயிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு வலுவான அணியாக பஞ்சாப் அணியை நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக சிக்கர் தவான் அவர் வழி நடத்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பஞ்சாப் அணியின் இந்த அவசர திடீர் முடிவு நம்ம MS தோனி அவரை தற்போது உடனடியாக வேற ஒரு முக்கியமான மாற்றம் அவசரமான முடிவை தற்போது நம்ம சிஎஸ்கே அணியில் எடுக்க வச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ருத்ராஜ் அவர் காயம் ஏற்பட்டிருந்ததால இந்த மேட்ச்ல அவருக்கு ஓய்வு தரப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் சிக்கர் தவான் தற்போது அவர் மீண்டும் கேப்டனா பஞ்சாப் அணிக்கு உள்ள வந்திருக்கிறதால கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியின் டாப் ஆர்டர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரன் அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் இப்போ சிக்கர் தவான் அவருடைய வருகை இப்போ மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணியின் ஓப்பனராக இன்றைய ஆட்டத்தில் ருத்ராஜ் அவரை மீண்டும் விளையாட வைக்க முடிவு தற்போது நம்ம சிஎஸ்கே அணியில் எடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் 262 ரன்களை சேசிங் செஞ்சு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பஞ்சாப் அணிக்கு எதிரான இன்றைய மேட்ச், மேலும் சிக்கர் தவான் அவருடைய வருகை, இது எல்லாம் சேர்த்து இன்றைய ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஜெயிச்சு காட்டுவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.